ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, அதுவும் சிக்கனை வைத்து சூப்பராக சிக்கன் நக்கட்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது 400 கிராம்ஸ் சிக்கனை நான் நல்லா கழுவி போன்லெஸ் சிக்கனுங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு 7 to 8 ப்ரெட் ஸ்லைசஸை கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ நல்லா அரைச்சி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது கம்மி, நான் சொன்ன குவான்டிட்டிக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிஸ்க்கு எல்லாமே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. இதில் பாதி பிரெட் க்ரம்ஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாதியில் மட்டும் அப்படியே மிக்சியில் வச்சுட்டு இதில் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனுமே நான் சொன்ன மாதிரி போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்க வேண்டாம். லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் ஓகே, இது கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோயா சாஸ் இது ரெண்டும் கூட 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணாம், நான் டைரெக்டாக மிக்ஸர் ஜார்லேயே நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஊட்டிக்கிறனாலும் ஊட்டிக்கலாம். நான் எடுத்து வச்சு தான் 1 ஸ்பூன் பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் நம்ம பாதி பிரெட் க்ரம்ஸ் அப்படியே வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு முட்டை 2 கலக்கி வச்சுருக்கேன், அது கூட ஒரு டிப் பண்ணிக்கலாம். அது மேலே ப்ரெட் க்ரம்ஸு ஒட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இனி இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வானலில் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த எண்ணெய் கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இது கண்டிப்பாக பத்தாது. ஸோ இது கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணி பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் 1 by 1. இப்போ நான் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, ஸோ 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. எல்லாம் 2-3 சைடு அப்படியே திருப்பி விடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸு வெந்தால் கரெக்டாக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம் ஆர் ஸ்லிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ எடுத்துக்கலாம். எடுத்து கண்டிப்பாக இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
யாருக்கெல்லாம் சிக்கன் நக்கெட்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கண்டினியூஸாக போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டும். தேங்க்யூ. See you all in the next video.